ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பொன்னாங்கண்ணி கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது சின்னதாக இருக்கிறதுனால 15 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பல்லு பூண்டுனா 10 மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியில் நடுவில் இருக்கிற கெட்டி பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் இடையில கீறி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் நம்ம 1 கட்டு அளவு பொன்னாங்கண்ணி கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரைக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு எந்த கீரை வகை பிடிக்குமோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லா கீரையிலையுமே இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டம்ளர் சேர்த்திங்கன்னா போதும். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அதாவது ஒரு 3/4 பங்களவு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கீரை 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கீரை கடுத்து போகாமையும் டேஸ்ட் மாறாமையும் இருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மண் சட்டிக்கு இதை மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கொத்து சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கீரை கடையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கீரையை உள்ளே சேர்த்துட்டு இந்த மத்து வச்சு கீரை நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளால் மசிக்க முடியாது. இப்போ நான் கீரையை கடைஞ்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கீரையை சுத்தமாக மசிச்சிடாமல் இந்த மாதிரி அங்கங்கே கீரை தெரியணும். அப்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கீரையை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம கீரையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான பொன்னாங்கண்ணி கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம், சப்பாத்தி, பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.